பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமே என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனுஷீக வல்லமைகளுக்கு அல்லது மனுஷன் மூலமாய் வருகிற பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன். காரணம், அதற்கு மேலே சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சோத்திரம். 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:5. சோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. 13:6 அதன் தொடர்ச்சியாய் சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதினாலே நீங்களும் நானும் தைரியம் கொள்ள வேண்டும்? அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இதனாலே நாம் தைரியம் கொண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், அநேகருடைய வாழ்க்கைய மனுஷீக வல்லமைகளினால், மனுஷீக ஜனங்களினால் இன்றைக்கும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? மனுஷ ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் மனுஷனை ஒரு ஆயுதமாய் எழுப்பி நமக்கு விரோதமாய் ஏவி விடுகிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு பகை இல்லை, யுத்தம் இல்லை. ஆனா அவன் பார்க்கிற பார்வையே என்ன பகையாத்தான் இருக்குது. என் குடும்பத்தை பார்க்கும் பொழுதே அவன் பொறாமையா பார்க்கிறான், பகையா பார்க்கிறான். என்னை குறித்து பேசும் பொழுதே அவன் அவிசுவாசமா பேசுறான், சாபமா பேசுறான். ஸ்தோத்திரம். அவனோடு எனக்கு யுத்தம் இல்லை, ஆனால் அவனை அசுத்த ஆவிகள் கையில பிடிச்சிருக்கிறபடியினால், நான் தேவ பிள்ளையாய் இருக்கிறபடியினால் எப்பொழுது என்னை பார்த்தாலும் ஒரு பகையோட தான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த மனுஷன் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து பகையா பார்க்கிறானோ, அந்த மனுஷனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறபடியினால் எந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் பார்த்தாலும் ஒன்னும் நடக்காது. நம்புங்கள். தோத்துருவான். நிறைய பேர் அவன் கண்ணு வச்சுட்டான், என் குடும்பத்தை கண்ணு வச்சுட்டான், அவன் இப்படி ஏற இறங்க பார்க்கிறான். நான் சொல்றேன், அவனுடைய பொல்லாத பார்வை, சோத்திரம், பொறாமையினால, வன் கண்களினால நிறைந்த பார்வை உங்களையும் உங்க குடும்பத்தையும் தாக்காது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காரணம், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். நம்புங்கள். மறுபடியும் சொல்லுங்கள். சோத்திரம். தாவீது எவ்வளவு அழகானவன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தாவீது இதே வார்த்தை சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தரை என் முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷீக வல்லமைகளும் அவன் கண்களின் மூலமாய் வருகிற, பார்வையின் மூலமாய் வருகிற பொறாமை வல்லமைகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாக்காது. நீங்கள் நம்புங்கள். அவன் வித்தியாசமா பார்க்கிறன்னா உடனே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், கர்த்தர் என் வலது பக்கத்திலே நான் வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்கள், நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. தோத்துரும். அவன் நம்மளை பார்த்து நாவினால சாபமா பேசுறானா, ஒன்னும் கவலைப்படாதீங்க.
அவன் போடுகிற சாபம் எனக்கு அவனிடத்திலிருந்து வரும் பொழுது சாபமா வந்தாலும் என்கிட்ட வரும் பொழுது அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட். நம்புங்கள். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம். எந்த மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய பார்வையா இருந்தாலும் சரி, அவனுடைய சாபமான வார்த்தை, சாபமான பேச்சு. ஒரு சிலர் வீட்டுல சாபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவிசுவாசமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், அந்த புலம்பல காது கொடுத்து கேட்காதீங்க. அந்த சாபமான வார்த்தைகளை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. அதை இருதயத்தை கொண்டு போகாதீங்க, அதை மைண்டு கொண்டு போகாதீங்க. ஐயோ, அவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களே, அதனாலதான் எனக்கு குழந்தை பிறக்கலையோ, அதனாலதான் எங்க பிசினஸ் நஷ்டமோ. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷன் பேசுகிற எந்த வார்த்தையும் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. காரணம், அப்பா உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள். இந்த நாளுக்கு அப்பா கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சொல்லுங்கள். ஏன்னா அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறாரே, அவர் என்னோடு இருக்கிறபடினால் அவரினால் நான் தைரியமாய் இருக்கிறேனே. ஸ்தோத்திரம். நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தையை பேச ஆரம்பிங்கள். கோலியாத்தை போல, பார்வோனை போல, ஸ்தோத்திரம், தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறபடியா எழும்பின ஸ்தோத்திரம் அந்த ஜனங்களை போல, எஸ்தருக்கு விரோதமாய் எழும்பின ஆமானை போல, சிம்சோனுக்கு விரோதமாய் எழும்பின பெலிஸ்தியரை போல, ஸ்தோத்திரம், கிதியோனுக்கு விரோதமாய் எழும்பின ஸ்தோத்திரம் எல்லா மீதியானியர்களை போல எத்தனை ஜனக்கூட்டம் வந்தாலும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சகாயர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். சொல்லுங்கள், என் குடும்பத்தின் மத்தியில் சகாயர் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எனக்கு ஒரு சகாயம் உண்டு, எனக்கு ஒரு சகாயர் உண்டு. நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல. யார் வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் வன்கண் பண்ணலாம், யார் வேணாலும் பொறாமப்படலாம், யார் வேணாலும் மந்திரவாதம் வைக்கலாம். இல்ல, அப்படி அல்ல. கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவின் மேல் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவனும் நொறுங்கி போவான். காரணம், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷீக வல்லமைகள் அது கண்களின் மூலமாய், நாவுகளின் மூலமாய், சிந்தனையின் மூலமாய், எந்தெந்த ரீதியிலெல்லாம் உங்க குடும்பத்தை இதுவரை அழித்ததோ, இதுவரை அழிக்க வந்ததோ, அந்த வல்லமைகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போடுவார். நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், சகாயர் உன்னோடு இருக்கிறார். சகாயர் உங்களோடு இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால, மனுஷீக ஆண்டவரே ஆயுதத்தினால ஸ்தோத்திரம். அவர்கள் பற்கள் ஈட்டியை போல இருக்கிறது, அவருடைய நாவு விஷத்தை போல இருக்கிறது, தீயை போல கொளுத்தி போடுகிறார்கள். ஜனங்கள் யாரெல்லாம் மனுஷீக வல்லமைகளினால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில இருந்தெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த மனுஷீக வல்லமைகள் மாறட்டும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், சகாயர் என் கூட இருக்கிறார் என்கிற தைரியம் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தார். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சகாயர் உங்க கூட இருக்கிறார். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.